வணக்கம். பைபிள்லயே ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான நம்ம வாழ்க்கையோட சிக்கலான நேரங்கள்ல கைப்பிடிச்சு வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதாங்க நீதிமொழிகள். சொல்லப்போனா இது ஞானத்துக்கான ஒரு சூப்பரான கைடு. யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில தினமும் நாம எவ்வளவு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. படிப்பு, வேலை, சொந்த பந்தோன்னு எல்லாத்துலயுமே புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கு தேவை ஞானம் இல்லையா? சரி, அந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? வாங்க, அதுக்கான பதிலை தான் இன்னைக்கு நாம தேட போறோம். இந்த புத்தகத்தோட ஸ்டைல புரிஞ்சிக்க இதை விட ஒரு அருமையான வார்த்தை இருக்கவே முடியாது. எப்படி ட்விட்டர்ல 280 எழுத்துல விஷயத்தை டக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இதுல இருக்கிற ஆலோசனைகளும். ரொம்ப சுருக்கமா, ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமா, நேரடியா விஷயத்துக்கு வந்துடும். சரி, இவ்வளோ ஞானமான விஷயங்களை யார் சொன்னதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீதிமொழிகள் புத்தகத்தோட பெரும் பகுதியை எழுதினவரு சாலமோன் ராஜா. சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஞானம் கொண்ட மனிதர்னு இவரை சொல்லுவாங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அறிவு, அதாவது நாலேஜ்ங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது. அது நமக்கு ஸ்கூல்ல, காலேஜ்ல கிடைக்கும். ஆனா ஞானம், அதாவது விஸ்டம், அந்த அறிவை வச்சு வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கறது. அந்த ஞானத்தோட சுரங்கம் தான் இந்த நீதிமொழிகள் புத்தகம். இந்த முழு புத்தகமும் ஒரே ஒரு மைய கருத்தை, ஒரு அஸ்திவாரத்தை வச்சுதான் கட்டப்பட்டு இருக்கு. அந்த அஸ்திவாரம் என்னன்னு இப்ப பார்க்கலாமா? முக்கியமான விஷயம் இதுதான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ பயப்படுதல்னா ஐயோ சாமியை பார்த்து பயப்படணுமான்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு விதமான மரியாதை. எது நல்லது எது கெட்டதுங்கிறத பத்தின கடவுளோட பார்வைக்கு நாம கொடுக்கிற ஒரு ஆழ்ந்த மரியாதை. உண்மையான புத்திசாலித்தனம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இப்போ புத்தகத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது அதிகாரம் 1லிருந்து 9 வரைக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா தம் பையனை பக்கத்துல உட்கார வச்சு, டே கண்ணா, வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னு அன்பா சொல்ற அறிவுரை மாதிரி இருக்கும். இங்க சாலமோன் 2 கேரக்டர்ஸை கொண்டு வராரு. ஒருத்தங்க ஞானம், இன்னொருத்தங்க மதிகேடு. ஞானம் உங்களை இப்படி வா, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கூப்பிடுவாங்க. ஆனா மதிகேடு, இங்க வா ஜாலியா இருக்கலாம் சொல்லி தப்பான வழிக்கு இழுப்பாங்க. நம்ம யாரை ஃபாலோ பண்ண போறோங்கிற சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. சரி, இப்போ புத்தகத்தோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். அதாவது அதிகாரங்கள் 10லிருந்து 29 வரை. இது ஒரு பெரிய புதியல் பெட்டின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு நடைமுறை ஆலோசனைகள் இதுல கொட்டி கிடக்கு. இந்த பகுதியோட அழகே அதோட சிம்பிளிசிட்டி தான். நூத்துக்கணக்கான குட்டி குட்டி 2 வரி கவிதைகள், திருக்குறள் மாதிரி, ஆனா இன்னும் சிம்பிளா இருக்கும். இதனால மனசுல வச்சுக்கிறதுக்கும் சரியான நேரத்துல பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சாலமோன் பேசாத டாபிக்கே இல்லைங்க. பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, சோம்பேறித்தனத்தோட ஆபத்து, நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்கு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையோட எல்லா விஷயங்களை பத்தியும் இதுல பேசுறாரு. உதாரணத்துக்கு, மெதுவான பதில் கோபத்தை தணிக்கும்னு ஒரு வரி சொல்லுது. பாருங்க, ஒரு சின்ன வரியில எவ்வளோ பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. புத்தகத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி 2 அதிகாரங்களை ஆகூர் மற்றும் லேமுவேல் ராஜான்னு 2 பேர் எழுதியிருக்காங்க. குறிப்பா இந்த கடைசி அதிகாரம், அதாவது 31வது அதிகாரம் ரொம்பவே ஃபேமஸ். இது குணசாலியான ஸ்திரீ பத்தின ஒரு அழகான கவிதை. ஒரு சிறந்த மனைவி, தாய், ஏன் ஒரு லீடரா கூட ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னு இது ரொம்ப அழகா விவரிக்குது. ஓகே, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. இதை மட்டும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த புத்தகம் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதை நல்லா கவனிங்க. நீதிமொழிகள்ல இருக்கிறது வாக்குறுதிகள் கிடையாது, அவை கொள்கைகள். வாக்குறுதினா என்ன? இதை செஞ்சா இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றது. ஆனா கொள்கைங்கிறது அப்படி இல்ல. பொதுவா இப்படி செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ற ஒரு கைட்லைன். அதாவது நீதிமொழிகள் ஒரு மேப் மாதிரி. அது வழியை காட்டும், ஆனா அது ஒரு கேரண்டி கார்டு கிடையாது. சரி, இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கான ஒரு சிம்பிள் ஐடியா இந்த நம்பர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. நீதிமொழிகள் புத்தகத்துல மொத்தம் 31 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 31 நாள் இல்லையா? சோ இதோ ஒரு சிம்பிள் பிளான். தினமும் ஒரு அதிகாரம். காலையில எந்திரிச்சதும் ஒரு 5 நிமிஷம். அன்னைக்கு தேவையான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? ஞானத்தை தேடுற நம்ம பயணத்துல இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா இருக்கும்.